நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எல்லாருக்குமே ஹெச்எப் மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனா, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்ற பயமும் கூடவே இருக்கு. அந்த வகையில எந்த பயமும் இல்லாம தெளிவா ஒரு கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகக்கூடிய வகையில ஹெச்எப்ல கிராஸான மாடு. இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாட்டோட உயரம் பாருங்க. நல்ல எலும்பு கனம், நல்ல நீட்டு போக்கு. சுழி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரே சுழிங்க. அசவுல இருக்கும். அதனால எந்தவித தப்புமே கிடையாது. தப்பான சுழிலாம் இல்ல. நெத்தியிலயும் ஒரே சுழிங்க. நல்ல வெள்ள கொம்பு. ஹெச்எப்ல கிராஸ் டைப்பான மாடுங்க. மாட்டோட மடிவளம் பாருங்க, காம்பு வளம் பாருங்க. நல்லா ஹெச்எப் காம்பு உழுந்துருக்குது. மடியோட கலரும் பாருங்க, ஹெச்எப் மடி உழுந்துருக்கு. நல்லா ஒரு ஆல் பிளாக் அதிகமான டைப்ல ஒயிட் மெஜாரிட்டி வந்து கம்மியாகவும், ஒரு வெயிட்ல நல்லா இருக்கக்கூடிய ஒரு 2 பல்லுல நல்ல தரமான ஒரு கிடாரியா விற்பனைக்காக வந்திருக்குங்க. பிளாக் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கிடாரிங்க. இவ்வளோ பெரிய கிடாரி இருக்கு. பல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2டே பல்லு தாங்க. 2 பல்லுக்கு இவ்வளோ பெரிய கிடாரி ஆயிருக்குனாக்கா, இன்னும் 4 பல்லு, 6 பல்லு, கடமுளப்பு, அரைக்கடை, புதுவாய்ன்னு பல்லு சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா மாடு நல்ல மொரட்டு மாடா வருங்க. ஏன்னா 2 பல்லு இப்ப கணக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்னுக்குட்டி தான். இப்பவே இவ்வளோ பெரிய மாடா இருக்கு. அதேபோல தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு, குணத்துக்கு எல்லாமே ஒரு சூப்பரான மாடு. நல்ல எலும்பு கனம் இருக்கு, நீட்டு போக்கு இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன்னு பார்க்கும்போதுங்க, எவ்வளோ ஒரு வெயில் மழையா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா வந்து எந்த ஊரா இருந்தாலும் செட் ஆகக்கூடிய வகையில யாரா இருந்தாலும் சரிங்க, ஹெச்எப் மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, எவ்வளோ ஒரு வெயில் ஏரியாவா இருந்தாலும் இந்த மாட்ட நீங்க தாராளமா வாங்கி வளர்க்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபேட்டசனுக்கும் அருமையா வரும். ஏன்னா கிராஸ் டைப்பான மாடு. அதேபோல இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தவரைக்கும் நம்மளோட தரப்புல இருந்து கண்டிப்பா சொல்றது, ரொம்ப அதிகமாலாம் சொல்லிங்க. இவ்வளோ பெரிய மாட்டுக்கு 2 வேளைக்கும் சேர்த்தி ஒரு 13 லிட்டர் வந்து பாலளவு நம்ம இந்த தலச்சங்கடாரியில சொல்லிக் குடுக்குறோம். 2வது ஈத்தெல்லாம் 15 லிட்டருக்கு மேலேயே வந்து கறக்குங்க. நம்ம இந்த ஒரு தலச்சயத்துல 13 லிட்டர் மட்டும் சொல்லிக் குடுக்குறோங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, மத்த இடங்கள்ல கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எல்லாருமே YouTubeல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இவ்வளோ பெரிய கிடாரி 75,000 80,000லாம் விலை சொல்றாங்க. இதையே வந்து 15 லிட்டர், 17 லிட்டர் பால சொல்லி, ஏதேதோ எக்ஸ்ட்ராலாம் பேசி 75,000 80,000 அந்த மாதிரிலாம் விலை சொல்றாங்க. நம்ம வெறும் 65,000 மட்டும்தாங்க ரேட் வந்து சொல்றோம். அதுலேயும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம். கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. இவ்வளோ பெரிய கிடாரி 2 பல்லுல இருக்கு. 65,000 தான் விலையே சொல்றோம். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு இடங்கள்ல எவ்வளோ ரேட் வச்சு வித்துட்ருக்காங்க அப்படின்றது. நம்ம ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்றோம். ஊர்க்காட்டுல, வில்லேஜ்ல சுத்தி பார்த்து வாங்குன மாடு. தண்ணி தீனிக்கு அருமையான ஒரு கிடாரி. 10 வருஷத்துக்கு நீங்க தாராளமா வச்சுக்கலாம். கூப்பிட்டு பேசுங்க. ஏதோ கொஞ்சம் முன்பின் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.